நேத்து நீயா நானா பார்த்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமா ஆப்போசிட்ல இருக்கவங்க மேல கோவம் இருக்கும். ஸோ, அப்படிதான் நேத்து வந்து இந்த படவா கோபி இந்த மிமிக்ரி ஆக்டர். ஸோ, அவரு என்னமா சொல்றாரு, "எங்க தெருவுலலாம் 10 மணிக்கு மேல வந்தா நாய் கடிக்க தான் செய்யும். ஏன் நீங்க 10 மணிக்கு மேல வரீங்கன்னு?" கேட்கிறாரு. சரி, அவர் வழியிலேயே வரோம். ஒருத்தர் படம் பார்த்துட்டு அந்த வழியா வராரு. நாய் கடிச்சிச்சுன்னா, "ஏன் நைட் டைம் படம் பார்த்துட்டு வரேன்னு?" நீங்க கேட்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஆக்டர். ஸோ, இப்படியே வேணாம். அதுக்கடுத்து ஒரு தடவ அந்த அந்த ஏரியால ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஸோ, மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்க போறோம். அப்ப நாய் கடிச்சா? இன்னொருத்தவங்க எமர்ஜென்சியா அந்த வழியா இருக்க ஒரு கிளினிக் ஆஸ்பத்திரி போறாங்க. அவங்கள நாய் கடிச்சா? இது பத்தாது. இன்னொருத்தவங்க ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க பேரு அம்முன்னு நெனைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவ்ளோ கோவங்கள் வருது. அவங்களுக்கு 4 குழந்தையா. குழந்தனா எது? நாய் அவங்களுக்கு குழந்த மாரியா. அவங்க 4 குழந்தை வளர்க்குறாங்கல்ல, அந்த குழந்தை எதுவுமே இந்த ஸ்ட்ரீட் டாக்கா இருக்காது. தெரு நாயா இருக்கவே இருக்காது. ஃபாரின் நாய் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 நாய் தான் தெரியும். இல்ல லேப்ன்னு ஒரு ராஜபாளையம். ஸோ அதுதான் மோஸ்ட்லி இங்கிட்டலாம் எல்லாரும் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நாயெல்லாம் இன்னும் ஃபாரின் நாய். ஸோ அவங்கலாம் வச்சிருக்கிறது ஃபாரின் நாய் தான் வச்சிருப்பாங்க. தவிர்த்து ஸ்ட்ரீட் டாக் இருக்கவே இருக்காது. நீங்க பாருங்களேன், தெரு நாய வளர்க்குறது யாரா இருக்கும்னா, மிடில் கிளாஸ்ல ஒரு 10 குடும்பத்துல ஒரு 2 குடும்பம் தான் இந்த தெரு நாய் வளர்ப்பாங்க. மத்தவங்க எல்லாம் பில்டப்காக ஃபாரின் நாய் வளர்ப்பாங்க. அதுக்கடுத்து நாய்க்கு நம்ம புரியிற மாரி பேசலாமா? அதெல்லாம் சொல்றாங்க. எப்படின்னா, "ஔ ஔ" என்னங்க ஒரு இதுல வந்து அந்த ஆக்ட்ரஸ் இன்ஸ்டா ஐடியில போட்டா அவங்க தனியா ஒரு வீடியோ வராங்க. என்னன்னா, "நீயா நானா வந்து அன்கட் வெர்ஷன் போட சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சொல்றாங்க, அந்த ஆக்டர் மிமிக்ரி ஆக்டர்னு சொல்றாங்க. இந்த 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. அன்கட் வெர்ஷன்லாம் விட்டாங்கன்னா உங்க மேல எல்லாரும் கல்ல விட்டு தான் வீசுவாங்க.